எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு விஜய் அவருடைய வார்த்தைகளை கேட்க தமிழகமே காத்துட்ருக்காங்க. தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர்கள் எல்லாமே, அதாவது விஜய் அவர்களுக்காக தமிழ்நாட்டுக்கு நல்ல தலைவன் கிடைச்சிட்டாங்க, நல்ல முதலமைச்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாட்டில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு போனாங்க. அந்த மக்கள் எல்லாமே சந்தோஷப்பட்ட விதமாக தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்காக சீக்கிரமே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தை ஒலிக்கப் போகுது. சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அப்படின்னு முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. என்னதான் ஆட்சியும் அதிகாரமும் பணம் பேர் புகழ் செல்வாக்கு எதுவாக இருந்தாலுமே இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் கொடுத்தது. மக்கள் கொடுத்தங்காடி தான் அவங்க இவ்வளோ உயர்ந்து நிற்கிறாங்க, இவ்வளோ அந்தஸ்தில் இருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு தன்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் மக்கள் தான் கொடுத்தாங்க, அதை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி விஜய் அவர்களை எப்படி தடுக்கலாம், அரசியலிருந்து எப்படி அவருக்கு முட்டுக்கட்டை போடலாம், எப்படி விஜயை வீழ்த்தலாம், எப்படி விஜயை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டுமே திமுக பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4.5 வருஷம் 4.25 வருஷமாக திமுகவோட எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதி மக்களை போய் சந்திக்கவே இல்லை. சந்தித்தா மட்டும்தானே பிரச்சனை என்னென்னு தெரியும், சந்திக்கவே இல்லை. இது எல்லா மக்கள் கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்முடைய யூடியூப் சேனலில் கூட ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருந்தோம், நம்ம திமுகவோட எம்எல்ஏக்கள் மக்களை போய் சந்திக்கலை. அந்த தொகுதியில் திமுகவோட அமைச்சரவையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஊழல் வழக்கு, ஏகப்பட்ட லஞ்ச வழக்கு, நேரு அவர்கள் மேலே ஈடி வழக்கு. அதாவதுங்க, தப்பே பண்ணனாலும் தன்னுடைய கட்சியாக இருந்தால் கூட அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் நேர்மையான அரசு. மக்களுக்கான அரசுனா என்னங்க சொல்லுவாங்க? மக்களுக்கான அரசுனா உன்னோட கட்சியில் இருக்கிறவங்களாம் தப்பு பண்ணால் மட்டும் விட்டுட்டு மற்றவங்க கட்சியில் தப்பு பண்ணாத ஆளுகள் மேலே பொய்யா வழக்கு போட்டு ஜெயிலில் தள்ளுறதான் மக்களுக்கான ஆட்சியா, நேர்மையான ஆட்சியா? இதைத்தான் மக்கள் ஒழிக்க முயற்சி பண்ணினாங்க. நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்குது. நம்ம எல்லாரும் பார்க்காத